Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்க்கு நமக்கு ரவுண்ட் ஒன்னோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படிங்கிறத நம்ம A to Z நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் போடவே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட முடியல, எனக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அப்போ எனக்கு வந்து நான் வந்து படித்தேன் அப்படின்னா லோ ஃபீஸ் காலேஜ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் சீட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ ப்ரைவேட் காலேஜ்லையாவது லோ ஃபீஸ் காலேஜ் போகலான்னு பார்த்தா எந்த இடத்துல லோ ஃபீஸ் காலேஜ் இருக்குது, சென்னையில் எந்த காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜை பற்றின அப்டேட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, எப்பயும் போல் நீங்கள் வெப்சைட் போயிருங்க. வெப்சைட்டில் போய் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து வைங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. எதுக்காக இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்க சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் கோடு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, காலேஜ் கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த காலேஜ் கோடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸை பார்த்துங்க, என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. மொதல் ஒரு 8 காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான், ஃபீஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும் சரியா. அதே மாதிரி இடையில சில கவர்மெண்ட் காலேஜஸும் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது சரியா. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 21 பேஜ் இருக்குது சரியா. அப்போ இந்த 21 பேஜில் 420 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது ஓகேவா. அப்போ 420 ப்ரைவேட் காலேஜும் நீங்கள் என்ன பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். அப்போ எந்த காலேஜில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும், எந்த காலேஜில் வந்து லோ ஃபீஸில் இருக்குது, எந்த ஏரியாவில் படித்தா நமக்கு நல்லது, கோயம்புத்தூரில் படித்தா நல்லது, இல்லை சென்னையில் படித்தா நமக்கு நல்லது, அப்போ பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நாமக்கல்ல எங்கே இருக்குது, சேலத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி நம்மளே சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி நீங்களே என்னாச்சு பார்த்தா திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது லாக் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் நம்ம பண்ண மாட்டோம். சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளே நம்மளாம் தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா. அப்போ இந்த காலேஜ் லிஸ்ட்டை தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூசர் லாகின் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த யூசர் லாகின்ல என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த யூசர் லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் சரியா. இதில் உங்களுக்கே தெரியும், என்டர் ஃபோன் நம்பர், அப்புறம் என்டர் என்னாச்சு பார்த்தா பாஸ்வேர்டு சரியா. அப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்கள் பாஸ்வேர்டையும் என்னாச்சு பார்த்தா இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாகின் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேஜ் வந்து நினச்சி பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னா இதில் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ப்ளூ கலர் டேபில் பாருங்கள், யூசர் லாகின் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, செலெக்ஷன் ஒன்று இருக்குது, லாக் இருக்குது, அலாட்மெண்ட் இருக்குது சரியா. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யூசர் லாகின் நம்ம பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரீட் பண்ணியாச்சு, இப்போ சாய்ஸஸ் சரியா. இதுக்குள்ளே தான் நம்ம என்னாச்சு பார்த்தா வந்திருக்கிறோம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்க முடியும் நம்மளால் சரியா. இப்போ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் வரும். சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி சரியா. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் வரும். இப்போ கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் மட்டும் வரும் சரியா. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதே மாதிரி விமன்ஸ் காலேஜ், இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக அந்த லிஸ்ட்டு மட்டும் வரும். இல்லை சார் அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிங்க, கீழே வந்து மை சாய்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிக்கு, பிரான்ச்சு, கோடு, காலேஜ் நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், விமன்ஸ் காலேஜ், இல்லைனா இங்கே காலேஜ் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலேஜ் கோடில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் வேணும் அப்படின்னா 2006 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006 அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்துடும் சரியா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிஇஜி கேம்பஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. பக்கத்துலேயே ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த ஆடை கூட நீங்கள் என்ன கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுத்து, அதாவது இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸோ இல்லை வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி என்னச்சு பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் பாருங்கள், சைடில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பிஎஸ்சி காலேஜில் இப்போ பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிஒய்னா என்ன, சிஇனா என்ன, சிஇனா என்னது சிவில் இன்ஜினியரிங், சிஎம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் என்ன எஸ்எஸ் கோர்ஸு, இசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பிரான்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசினா என்னன்னா இசிஇ, டபுள்இனா ட்ரிபிள்இ. சரியா, இந்த மாதிரி அந்த பிரான்ச் கோடை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸில் இந்த சீரியல் நம்பர் இங்கே ஓரத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருந்து தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா தருமபுரி காலேஜுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதில் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா அடுத்த காலேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த காலேஜ். அப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டர் வைஸாக தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி அப்படி என்னாச்சு பார்த்தா மூவ் பண்ணி வைக்கலாம். இல்லை நம்பர் கூட கொடுக்கலாம். மூவ் 1லேருந்து என்னாச்சு பார்த்தா 4க்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்பர் கூட கொடுக்கலாம். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜே டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த சாய்ஸ் ஆர்டரை ஒரு தடவை நீங்கள் என்னாச்சு பார்த்தா செக் பண்ணிங்க இந்த பேஜில். அதுக்கப்புறம் வந்து அடுத்து லாஸ்ட் என்னாச்சு பார்த்தா லாக். சரியா, சாய்ஸ் லாக் வந்து நம்ம பண்ணணும். சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ணும்போது ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாக் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆகிடும். சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சும்மா மாடிஃபை பண்ண முடியாது உங்கள் சாய்ஸஸை. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் லாக் பண்ணால் விட்டுருங்க. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். ஏன்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.